திமிர உதடு. தனன 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 தனதான தனன 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 தனதான திமிர உததி அனயனர ஜனன மதனில் விடுவாயேல் திமிர உததி அனயனர ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேறின் அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடடிமை கொலவும் வரவேணும் அருளதருளி எனையும் மனதோடடிமை கொலவும் வரவேணும் சமர முகவில் அசுரதமத தலைகளருள மிகவேனில் சமர முகவில் அசுரதமது தலைகளுருள மிகவேனில் கலதி அலர நெடிய பதலை தகர இலை கலதி அலர நெடிய பதலை தகர இலை விடுவோனே வெமுரவனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே வெமுரவனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரிய குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே இடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே விரவும் அமரர் பெருமாளே விரவும் அமரர் பெருமாளே விரவும் அமரர் பெருமாளே விரவும் அமரர் பெருமாளே. முருகாசரணம். அருமைமா. இந்த திருப்புகள்ல பிறப்பு ஒன்றை வேண்டான்னு சொல்றார். நரகத்திற்கு ஒப்பானது இந்த பிறப்புன்னு சொல்றார். ஒருவேளை அந்த பிறப்பு இருந்தா எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கிறார். ஏன் இவர் பிறப்பை இவ்வளோ விமர்சனம் செய்யறார்? இந்த பிறப்பே வேணாம்னு மகான்கள் கேட்க காரணம், பிறவி என்பது ஒரு பிணி. நான் முன்னமே சொன்ன மாதிரி பிறவி என்பது பிணி. நாம சேர்த்து வைக்கக்கூடிய வினைகளை அனுபவிப்பதற்காக நாம் பிறவிகளை கொண்டு வருகிறோம். அதனால இந்த பிறவியை கண்டு மகான்கள் பயம் கொள்கிறார்கள். பிறவி வேண்டாம் இறைவா, உன் திருவடி எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாய்மான சுவாமி கூட சொல்வார். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதிலும் அரிதறிதுகான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. இந்த பிறவில நான் உன்னை நினைக்கலன்னா வேற எந்த பிறவில உன்னை நினைக்க போறேன்? அந்த பிறவில நான் எப்படியா பொறப்பனோ எனக்கே தெரியாது. அதனால இந்த பிறவிக்கே நீ எனக்கு அருள் செஞ்சிரு அப்படின்னு இறைவன் சுவாமி. அந்த அளவுக்கு இந்த பிறவி என்பது அனைவரையும் பயம் கொள்ளக்கூடியது. அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையாரும் பாடுறாங்க. அப்போ மானிடராய் நாம் பிறந்து விட்டோம். எந்த அளவிற்கு இறைவனுடைய திருவடியை இறுக பற்றி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த இறைவனுடைய அடி நமக்கு கிடைச்சிட்டா நம்முடைய வாழ்க்கையில் பிறவி என்னும் நரகம் கிடைக்காது. ஏன்னா பட்டினத்து சுவாமிகள்லாம் இந்த பிறவிய பத்தி ரொம்ப விமர்சிப்பார். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமற் காண்பார். நம்ம பிறவிகள் எடுத்து 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 மாதா உடல் சலித்து விட்டாலாம். அத்தனை அன்னைகளாம் நமக்கு. வல்வினையேன் கால் சலித்தேன், என்னுடைய வினை பயனை அனுபவிக்கிறதுக்காக நம் மேலோகமும் பூலோகமும் நடந்து 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 கால் சலிச்சு போச்சு என்பார். வேதாவும் கை சலித்து விட்டானே, என்னுடைய தலை எழுத்தை எழுதி 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 பிரம்மதேவனே சலிச்சு போயிட்டானா. என்னடா நீ வந்துகிட்டே இருக்கே, உனக்கு எத்தனை பிறவிதாண்டா நான் போடுறது அப்படின்னு வேதாவும் கூட அந்த பிரம்மதேவனும் கூட கை சலிச்சுக்குவானாம். நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமற்கா அப்படின்னு பட்டினத்து சுவாமிகள் இந்த பிறப்பு பத்தி பாடுறார். அப்படி பிறவிகளையே ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மகான்கள். அதே போலத்தான் அருணகிரியாரும் பாடுகிறார். ஆனாலும் ஒருவேளை பிறப்பு என்பது எனக்கு இருந்தா, அதாவது இருண்ட கடல் போன்றதும், அந்த பிறப்பை எப்படி சொல்றாரு பாருங்க, இருண்ட கடல் போன்றதும் நரகத்திற்கு ஒப்பானதுமான பிறப்பு என்பதில் ஒருவேளை நீ என்னை விழும்படியாக செய்தால், எனக்கு பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டா, அந்த பிறப்பு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு அதாவது சிறுமையும் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு லட்சணமும் என்கிட்ட இல்ல அப்படின்னு பிறர் சொல்லிடக்கூடாது. செவிடு குருடு அங்கஹீனம் சிறிதேனும் வறுமை என்பவை ஏதும் இல்லாது. எத்தனை விஷயத்த கேட்கிறார் பாருங்க. செவிடு குருடு அங்கஹீனம் சிறிதேனும் வறுமை, ஒரு வறுமை சிறிதளவு கூட இருக்கக்கூடாது என்பவை ஏதும் இல்லாது
தேவ லட்சணமும் உயர் குடிப்பிறப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும். இப்போ உடம்பு மட்டும் அங்கஹீனம் இல்லாம இருந்துட்டா போதாது, மனசும் அப்படி இருக்கணும். மனசுல அங்கஹீனம் இருந்தா எத்தனை அழகும் அங்கே அசிங்கம்தான். அதனால என்ன கேட்கிறார், உயர் குடிப்பிறப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வருமாறு, இத்தனையும் எனக்கு இருக்கணும். உனது திருவருளை தந்தருளி என்னையும் நீ மனம் வைத்து உன் அடிமையாக ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இவ்வளோ விஷயத்த அருணகிரி கேட்கிறார் பாருங்க. போர்க்களத்தில் வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருளும்படியாக மிக பெரிய கடல் அலறும்படியாக, இந்த கடல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற திருச்செந்தூர் கடல் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா மகேந்திரபுரி அப்படின்னு ஒரு வீர மகேந்திரபுரி, அதாவது சூரனுடைய நகரம் அது. வீர மகேந்திரபுரியை சுத்தி கடல் இருந்தது. அந்த சூரன் எப்போது அழிந்தானோ அப்போதே அந்த கடல் நீரும் வற்றியதாக கந்தபுராணம் சொல்லுது. சூரனோடவே அந்த கடலும் அழிந்து விட்டதாம். அந்த இடத்துல தான் இவர் மாமரமாக நின்றார். யாரு? சூரன் மாமரமாக நின்றது வீர மகேந்திரபுரி அப்படிங்கிற ஊர்ல தான். நாம இன்னைக்கு திருச்செந்தூரை வழிபாடு செய்ய காரணம் என்ன அப்படிங்கிறது போன வகுப்புலயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருச்செந்தூர்ல நின்னுதான் அவர் அந்த படைபலத்தை பார்க்கிறார். இன்னொன்னு, அசுரர்கள் மீது தாக்கப்படக்கூடிய அந்த செய்தியையும் நம்ம அங்கதான் அவர் ஆலோசிக்கிறார். வீரர்களை படையோட அங்க நிறுத்தி வைக்கிறார். குரு வந்து சொல்றார், பிரகஸ்பதி சொல்றார் முருகப்பெருமானுக்கு, அசுரர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அசுரர்களோடு எப்படி போர் செய்யணும், அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க வாங்கிய தவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பிரகஸ்பதி முருகனுக்கு சொன்ன இடம் அந்த திருச்செந்தூர். அதனாலதான் திருச்செந்தூர் குரு தலமாக நாம பாக்குறோம். இப்படி அந்த சூரன் அழிந்த உடனே வீர மகேந்திரபுரியில் இருந்த அந்த கடலும் மறைந்து விட்டது. அந்த கடலை தான் இங்க அருணகிரியார் பாடுறார். போர்க்களத்தில் வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருளும்படியாக மிக பெரிய கடல் அலறும்படியாக. ஏன்னா அசுரன் அங்கே மாய்ந்த உடனே அந்த கடல் அலறி அடிச்சுக்கிட்டு வத்தி போச்சு. இதை கந்தபுராணம் நமக்கு சொல்லுது. நீண்டு உயர்ந்த கிரௌஞ்ச மலை பொடியாக, கிரௌஞ்ச மலை வேலினால் பொடியாக பிளந்தவன் முருகப்பெருமான். பாம்பு படுக்கையில் இனிதே துயிலும் தாமரை கண்ணன் நாராயணர். அவர் எப்பவும் சதா ஆதிசேஷனுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு சிவபெருமானை தியானம் செய்யக்கூடியவர். அதனால என்ன சொல்றார், பாம்பு படுக்கையில் இனிதே துயிலும் தாமரை கண்ணன் திருமால் மருகனே அப்படின்னு பாடுறார். கண்டம் கருத்த சிவனின் குமரனே. கண்டம் கருத்தன்னா சிவபெருமானுடைய அந்த கண்டம், திருநீலகண்டர்னு பேரு. விஷம் அருந்தி அந்த விஷத்தை, நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும், அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். உமாதேவி கழுத்திலே கை வைத்து நிறுத்துகிறார், அந்த தொண்டையில கை வச்சு நிறுத்துறா. அந்த இடம் திருநீலகண்ட நீல கலர்ல நமக்கு காட்சி கொடுக்குது. அதனால அவருக்கு திருநீலகண்டம் அப்படின்னு பாடுறார். கண்டம் கருத்த திருநீலகண்ட சிவனின் குமரனே, பழனியில் வந்து தொழும் தேவர்களின் பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழை நமக்கு அழகாக முடிக்கிறார்.